வணக்கம். தேன்மொழி சேலம். திருக்குறள் தினம் ஒரு அதிகாரம். அதிகாரம் 17. அழுக்காராமை. குறள் எண் 161. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத இயல்பு. விளக்கம். மனதில் பொறாமை இல்லாதிருப்பதையே ஒருவன் சிறந்த ஒழுக்கமென்று தெரிந்து கொள்ள வேண்டும். குறள் எண் 162. விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விளக்கம். யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருப்பதே இணையில்லாத பெருமையாகும். குறள் எண் 163. அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். விளக்கம். தனக்கு அறமும் உயர்வும் வேண்டாம் என்று நினைப்பவன்தான் பிறருடைய செல்வத்தை கண்டு பொறாமைப்படுவான். குறள் எண் 164. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்து. விளக்கம். பொறாமை கொள்வதால் வரும் துன்பத்தை அறிந்தவர்கள் பொறாமையால் தீய செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 165. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. விளக்கம். பொறாமை கொண்டவர்க்கு பகை அந்த பொறாமையே. வேறு பகைவர் விட்டுவிட்டாலும் தான் கொண்ட பொறாமையே அவர்களை அழித்துவிடும். குறள் எண் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். விளக்கம். ஒருவன் பிறருக்கு உதவி செய்வதை பொறாமையால் தடுப்பவனின் உறவினர் உடையும் உணவும் இன்றி கெடுவார்கள். குறள் எண் 167. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையை காட்டிவிடும். விளக்கம். பொறாமை கொண்டவனை வெறுத்து விலகும் திருமகள் தன் தமக்கையான மூதேவியை வரவழைத்துவிட்டே செல்வாள். குறள் எண் 167. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்ய. குறள் எண் 168. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும். விளக்கம். பொறாமை ஆகிய பாவி ஒருவனது செல்வத்தையும் அழித்து அவனை தீய வழியிலும் கொண்டு சென்றுவிடும். குறள் எண் 169. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். விளக்கம். பொறாமை கொண்டவனுடைய செல்வத்தையும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் இயற்கையின் சதியாகத்தான் நினைக்க வேண்டும். குறள் எண் 170. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃதிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். விளக்கம். பொறாமை கொண்டவனின் செல்வம் பெருகியதில்லை பொறாமை இல்லாதவனின் செல்வம் பெருகாமல் போனதில்லை. நன்றி.